இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தகவல்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறது யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிறந்த ஸ்டார்டிங் நவம்பர் 5ஆம் தேதி மிக முக்கியமான நாளாக ஆன்மீகத்தில் வந்திருந்தது. என்னென்னா நவம்பருடைய 5ஆம் நாள் ஐப்பசி மாத பௌர்ணமியானது வந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிரகநிலைகளுடைய அமைப்பு இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிட்ட சில நாட்கள் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஏன் சிறப்புடையது அப்படிங்கிற காரணத்தை ஷேர் பண்ணுறேன். முதல்ல அந்த காரணத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்ப்பீங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம். ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனை தரிசித்தால் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஒரு சான் வயிறுக்கு உணவு அவசியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று நம்ம சொல்லிடுவோம். நம்ம உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன், அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான். ஸோ இறைவனே நமக்கு படியளப்பவன் என்று அன்னத்தை பற்றி நிறைய சொல்லலாம். ஆக்சுவலி ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இதனாலேயே தனி சிறப்பு இருக்குது. இன்று தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து 16 கலைகளோடு முழு பொலிவோடு தோன்றுவார். ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாகவும் அதிக பொலிவோடு தோன்றுவார். ஸோ திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாள் சிறப்பு. அதனால் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்குது. நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானம் அரிசி என்பதால் இந்த சிறப்பு வழிபாடு நாளில் ஈசனுக்கு அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. இந்த அன்ன அபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம், அன்னத்வாதோஷம் இதெல்லாம் இருந்தால் நீங்கும். ஆக்சுவலி அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்தது நம்மளுடைய இந்த தர்மம். உடவுல வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான். கல்லினுள் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன். அதனால தான் அன்னத்தை பற்றி அகமன்னம் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது தான் அன்ன அபிஷேகத்துடைய நோக்கமே. அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை. உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்ன அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதுதான் ஐப்பசி பௌர்ணமியுடைய ஒரு சிறப்பு. இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்லை, வேறொரு காரணமும் இருக்குது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் அது. ஸோ என்னன்றதை சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. பிரம்மனுடைய கர்ப்பத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார். துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமான் கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோஷம் தொற்றிக்கொள்ளும். சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார். கையை கவிக்கொண்ட பிரம்மனுடைய கபாலமோ பிச்சை பத்திரமாக மாறிவிடும். யார் பிச்சையிடையும் போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது. ஸோ சிவபெருமான் காசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க. அவங்களுடைய அன்பினால் கபாலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னத்தினால் நிறைய
பிரம்மனுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகும். சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார். அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்ன அபிஷேகம் செய்யப்படுது. ஸோ அன்ன அபிஷேகத்துக்கு இப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. இப்படி பல சிறப்புகளை கொண்டது தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமியிலேருந்து கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். தனவாக்குல குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு, பாக்கியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். அதே 17ஆம் தேதி அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் 27ஆம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறார். இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கிடைச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. முன்கோபம் உங்களுக்கு குறையும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் புது தெம்பும் உற்சாகமும் தோன்றும். மெயினாக எதிர்பாராத உதவியால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்படும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுபறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க. அதுக்கு உண்டான சாத்தியக்கூறு ஏற்படும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இந்த பௌர்ணமிக்கு பிறகு உண்டாகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு கூட கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்டப்படும். மனதில் அது புது தெம்பு உற்சாகத்தையும் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மை கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு ஈஸியாக வந்து சேரும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுனம் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்களோட ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவீங்க. கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அப்புறம் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பௌர்ணமி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க.
நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.